குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் என்ற விடயத்தை வைத்துக்கொண்டே 3 தசாப்தங்களாக சிறைகளில் இருப்பவர்கள் இன்னும் இருக்கின்றார். ஆனால் இந்த சட்டம், அதாவது ஏற்கனவே உள்ள பயங்கரவாத தடை சட்டத்துக்கும் இந்த சட்டத்திலும் இந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் என்பதில் விடயம் தற்போது இருக்கின்றதால் அது நீக்கப்பட்டு இருக்கு. மேலதிகமான விடயம் என்னன்னு சொன்னால் ஜட்ஜுக்கு முன்னாலேயே போய் சொல்ல போய் நீதவானுக்கு முன்னாலேயே அதை சொல்றதுக்கான ஒரு உறுப்பினை இதில் பிரிவு கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை நாங்கள் கேள்விக்குட்படுத்த முடியாத தன்மை கொண்டு இருக்க பார்க்குது. ஏன்னா தொடக்கத்திலேயே டிஐடியின் கஸ்டடியில் இருந்து அவர்களுடைய எங்களுக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள் அவர்கள் சொல்லிவிடுவார். அப்போ சட்டத்தரணிகள் அணுகலாமென்று இருந்த போதும் அவர்கள் தொடக்கத்திலேயே தாங்கள் தப்பிச்சு போகலாம் சொல்லலாம்னு அவர்களுடைய வாக்குறுதி, தூண்டுதல், அச்சுறுத்தல் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்படி இருந்து கொண்டிருக்கிறபடியால் அவர்களுக்கு விளங்கி கொள்ளாமல் சில விஷயங்களை சொல்லிட்டு நம்ம சொன்னாங்க. ஹைகோர்ட்டில் குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை நாங்கள் இல்லாமல் பண்ணுறது பயங்கர கஷ்டம். ஏன்னு சொன்னால் ஜட்ஜுக்கு முன்னால் செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான். குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தில் அந்த வழக்கே போய்கொண்டிருக்கு. ஏதாவது ஆயுதங்கள் எடுக்காம விட்டால் அது குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தில் அந்த வழக்கு குற்றத்தை ஒப்புக்கொண்டாருன்னு சொல்லி அவர் பயங்கரவாதியா இல்லையா என்ற தீர்மானிக்கிறதுக்கு விளம்பல் வழக்கு, உண்மை விளம்பல் வழக்கு, வேடையர் வழக்கு முதல் நடந்து அதில் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் தன்னிச்சையாக வழங்கப்பட்டதா, வாக்குறுதிகளோ தூண்டுதலோ அச்சுறுத்தலோ ஒன்றுமில்லாமல் வழங்கப்பட்டது என்றதை நிரூபிக்க வேண்டிய தேவை குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பாக இருக்கிற சட்டத்தன்னைக்கு தான். அதுவும் அந்த தடுப்பு காவல் இருக்கின்ற போது சாத்தியமா என்பதுதான் பிரச்சனையா இருக்கு. தொடர்ச்சியாக உங்களுடைய வழக்கு விசாரணைக்கு பின்னர் திருப்பியும் ஒரு தடுப்பு காவலுக்கு போகலாம். சில நேரம் சிறைச்சாலைக்கு அனுப்பினா பிறகும் அந்த விசாரணை அதிகாரி மீண்டும் தனக்கு விசாரணைக்கு எடுக்கிறதுக்கான அதிகாரம் இந்த அரச பாதுகாப்பு வழங்குகிற சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் தான் கஸ்டடியில் எடுத்து இன்குவாரி பண்ணலாம் என்று சொல்லி இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டது. சாதாரண சட்டத்தில் எல்லாரும் சொன்ன மாதிரி 24 மணித்தியாலத்தில் நீதவான் முற்படுத்தப்பட வேண்டும், அவருக்கு பிணை வழங்கலாம் அல்லது தகுந்த காரணத்துக்கு சிறைச்சாலைக்கு அனுப்பலாம் என்ற விடயங்கள் இருக்குது. இங்கே அவ்வாறு இல்லை. டிஓவுக்குள்ளே அவர்களை குறிப்பிட்ட காலத்துக்கு வச்சிருக்கலாம்ன்றது நாங்கள் கலந்த காலங்களை பார்த்த விடயங்களில் எத்தனையோ சித்திரவதை நடந்திருக்கு. எல்லாத்தையும் விட காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருக்கிறார். கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு தியதியாக இருக்கும். எங்களுக்கு எங்களோட கிளையன்ட் சொல்கிற டேட் ஒரு டேட்டாக இருக்கும். அவள் டிஓவில் அரெஸ்ட் பண்ண டேட்டு வேறு டேட் தான் அவங்க போட்டிருப்பாங்க. அந்த காலப்பகுதி ஒரு கெப்பாக ஒன்று இருக்குது. அதை நாங்கள் கேள்விக்குட்படுத்தலாம். நாங்கள் இப்போ பயங்கரவாதங்களை கைது செய்யப்பட்ட இந்த சேவை நாடினருக்கு நாங்கள் அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்தாலும் அந்த வழக்கை நாங்கள் கொண்டு நடத்தி முடிக்கிறேன். இவையில் நாங்கள் அவர்களை விடுதலை செய்கிறோம் அல்லது நாங்கள் ஹைகோர்ட்டில் வழக்கு போடுறோம் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த கைஸை விக்ட்ரோ பண்ணி கொண்டு வரதான் நடைமுறை நடந்து கொண்டிருக்கு. டியூ டு ப்ரொசீஜரில் நாங்கள் போய் அந்த அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற முறைகள் எல்லாம் அதிகமாக குறையும். அதாவது சேலஞ்ச் பண்ணி அவர்களை வெளியிலே கொண்டு வருவது எங்கள் இல்லாத தன்மை இருக்குது. ஏனென்றால் இவர்கள் நலிவடைந்தவர்கள், எங்கேயோ பிரச்சனை இருக்கு, எத்தனையோ பிடியில் இருக்கிறவர்கள், அவர்கள் வறுமையில் இருப்பார்கள். இவர்கள் இந்த விடயங்களை பார்க்க மாட்டோம். எங்களை காணும் நிலப்பாடுல அவர்கள் நாங்கள் அனுபவத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள். அதற்கெல்லாம் மேலதிகமாக அவர்கள் குற்ற ஒப்புதல் அளித்து விடுவார்கள். நாங்கள் இதை செய்து விட்டோம். அதை நாங்கள் உடைக்க மேலாது. அதை விட மேலதிகமாக 2-3 ஆயுதங்களையும் அவர்கள் போட்டு விடுவார். நாங்கள் பார்த்துக்கிறோம். அது நாங்கள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வர்றதுக்கு எத்தனையோ மாதங்கள் செல்லும். அது மட்டுமே டிஓக்குள்ளே உள்ளுக்கு இருக்க வேண்டியதான் இருக்கும். வார அவசியம் வெயிட்டிங் ஃபார் நாங்கள் அதுக்கான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறோம். நீதவான் கையும் கட்டப்பட்டதாக. இந்த இடத்துல 24 மணித்தியாலத்தை குறிப்பிட்டிருக்கள். அது இராணுவமாக இருக்கலாம், போலீசார், கடற்படையினர், கரையோர பாதுகாப்பு படையினர். இந்த 24 மணித்தியால காலப்பகுதிக்குள்ளே இந்த புதிய சட்டத்தின்படி சட்டத்தரணிகள் தங்களுடைய கைது செய்யப்பட்டவர் சார்பாக சென்று கதைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. அதுக்கான அனுமதி. அந்த 24 மணித்தியாலம் என்றது மாறுபடுது. வடிவா நீங்க கவனிக்கணும். போலீசார் கைது செய்தால் தான் 24 மணித்தியாலம். ஏனைய பிரிவினர் கைது செய்தால் 42 மணித்தியாலமா மாறுது. அந்த காலப்பகுதியில் ஆரம்ப காலங்கள் இந்த ஒரு பிராக்டிஸ் ஒன்று இருக்கு. அவர்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதிலே சட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அதன் மூலம் அதை தெரிஞ்சு கொண்டு உறவினர்களுக்கு இப்போ அறிவிக்கப்படும். ஆனால் அந்த காலப்பகுதிகளை அவை அறிவிக்க போறது இல்லை. அந்த பிரச்சனை செல்ல வேண்டி இருக்கு.